ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் இது ஒரு செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு வாணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு 2ஆக கீறி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்கள். நான் சின்ன தக்காளினால 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு 3யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே இந்த சீரகம், சோம்பு, மிளகு, கருவேப்பிலை நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வதக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லியை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஃபுல் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்குங்க. இல்லைன்னா இது பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும் மசாலா. தக்காளியை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பவுட்ரெலாம் போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி இதே வாணலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 3 நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுருங்க. 3 கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருந்தோம். அந்த இஞ்சியும் பூண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு கிடையாது, இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தையும் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கூடாது, இடித்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கி வரணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டோம், இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எடுத்தோன்னே தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெயில் எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. மசாலா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த சால்ட்டை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மீனில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்ததுனால நான் இந்த சால்ட் பார்த்தே ஆட் பண்ணுங்கள். இப்போ மசாலாவை நல்லா அப்படியே அடுப்பில் விட்டுருங்க. அதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு மசாலா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இதுக்கு நடுவில் மசாலாட்டேருந்து எண்ணெய் பிரியங்குள்ள தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு பால் மட்டும் 1 கப் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து 1 கப் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னல 1 கப் தேங்காய் பால் எடுத்து வைக்கணுன்னு, அந்த தேங்காய் பாலையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் குழம்புல. 1 கப் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கொதிக்கும் போது உங்களுக்கு திக்காயிடும் குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. லேசாக கொதி வர மாதிரி இருக்கும்போது மூடியை போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற போடுங்க. இப்படி நல்லா கொதித்து வந்துடும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீறாமல் முழு பச்சை மிளகாவை அப்படியே குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. கீரி போட்டால் கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது. சும்மா மீன் வந்து ஃபுல்லாக உள்ள குழம்புக்குள்ளே மீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து திருப்பி கொதிக்க விட்டுறலாம். மல்லித்தலை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்களா, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா இதே மண்பானையில் வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது. டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.